அவ கனவுல கூட திருப்பி வந்துடக்கூடாதா அப்படின்னு நினைச்ச அந்த பெராகிரீன் ஐலாண்டுக்கு தான் நம்ம மியா இப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட்காகவும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்காகவும் திருப்பி வரப்போறா. ஆனா இன்னும் அந்த தீவுல அந்த ஆம்பர் பொண்ணு சுதந்திரமா தான் நடமாடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்மே அந்த ஐலாண்டுக்குள்ள தான் இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ்ட்ரியா போயிட்டு இருக்கிற இந்த ஏலிஸ்ன்ற வெப் சீரிஸோட செகண்ட் சீசன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எபிசோட் 2. ஸோ நீங்க எல்லாருமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க சீசன் 1க்கும் சரி, இப்போ போட்டுட்டு இருக்க சீசன் 2க்குமே சரி. அதனாலவும் கூட நம்ம இந்த சீசன் 1 வேகமாவே பார்த்து முடிச்சோம். அதே மாதிரி சப்போர்ட்டை சீசன் 2க்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதையுமே நம்ம வேகமா பார்த்து முடிச்சிடலாம். இன்னைக்கு எபிசோடுமே ஒரு அடிப்பொலியான எபிசோடா தான் இருக்க போகுது. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சீரிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே யாரோ ஒரு ஆள் ஒரு வினோதமான இடத்துல ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அது நம்ம ஆம்பர் தான். அந்த பைப்பில் தான் இந்த உஜால விளம்பரத்தில் வர மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸையே போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு. அந்த இடமுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே வினோதமாக இருக்குது. டக்குன்னு இந்த சீனரி முடிஞ்சோடனே நம்ம மிஜ்ஜு அப்படியே பதட்டம் வந்திருக்கிறா. என்னன்னு பார்த்தா இதெல்லாமே நம்ம மிஜ்ஜோட கனவு தான். இப்போ அப்படியே நம்ம அலெக்ஸ் ஹாரியை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே அந்த போட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க மியாவுக்கு வெயிட் பண்ணிட்டு. நம்ம மியாவுமே இந்த திமிரு பிடித்தோல் அல்ல திமிருக்கே பிடித்தோல் மாதிரி அப்படியே ஸ்வாக நடந்து வரா. எனக்கு தான் வெயிட் பண்ணிட்டீங்களா, சாரி சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போறப்ப பேசிட்டே போறாங்க. என்னன்னா நம்ம ஹாரி சொல்றான் அந்த போட்ல இருக்கிறவரை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பேருமே இந்த பிளான்ஸ் ட்ரீஸ் ஆராய்ச்சி பண்ண போறவங்க, புரியுதா? அதுக்காண்டி தான் அந்த தீவுக்கு போறோம்னு நான் சொல்லி வச்சிருக்கேன், அதையே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மியாவும் அதெல்லாம் சரி, இந்த ஆளு நீ எப்படி பிடிச்ச அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹாரி இந்த ஆளுமே நம்மள மாதிரி அந்த பெராகிரீன் தீவை பத்தி போஸ்ட்லாம் போட்டிருந்தேன். ஆனா இந்த ஆள் போட்ட போஸ்ட்லாம் ரொம்பவே வினோதமா இருந்துச்சு. என்னன்னா அந்த தீவுல பேய் பிசாசு சூனியக்காரி முதற்கொண்டு எல்லாமே இருக்கு அப்படிலாம் போட்டிருந்தான். அதனாலதான் இந்த ஆள் தான் கரெக்டா இருப்பேன்னு சொல்லிட்டு இவன்ட்ட நான் பேசி போறோம் அப்படின்னு சொல்றான். நம்மமே ஆஹா இவனும் ஒன்னே மாதிரி கேஸ் தானா, அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது போ அப்படின்னு சொல்லிட்டு வரான். நம்ம அலெக்ஸ்மே ஆமாமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். சின்ன பிள்ளைகளா சேர்ந்து ஒரு தீவுக்கு ட்ரிப் மாதிரி போய் அங்க நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாமே எனக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் தான் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு பேய் அடிச்ச மாதிரி ஆகிறா. நம்ம ஆம்பர் மூஞ்சி வந்து போகுமா இல்லையா, அதனால அதெல்லாம் நினைச்சு நம்ம அலெக்ஸ் இனிமே பயந்து தான் போறான். உடனே நம்ம மியாவுமே டக்குன்னு கவலைப்படாத அலெக்ஸ், இந்த வாட்டி நாங்க எல்லாமே அவங்க கூட இருக்கோம், நீ எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டா அப்படி சொல்லிட்டு இருக்கப்பே நம்ம மியாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவளுமே எடுத்து பேசுறா. அம்மா நான் தான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஓடி பிடிச்சாலுன்னு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே நம்ம ஹாரி போனை சடார்னு வாங்கி படார்னு தண்ணீர்ல வீசிடுறான். நம்ம மியாவுமே என்னடா பண்ற சோடா புட்டி அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹாரி மியா நம்மள ட்ரேஸ் பண்ணிடுவாங்க சிக்னல் வச்சு அப்படின்னு சொல்றான். நம்ம அலெக்ஸ்மே ஆமாமா ஹாரி சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே நேரத்துல இந்த சைடு நம்ம தேவ அந்த கேம்காரங்க பிடிச்சிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த இன்ஸ்டியூட்குள்ள, அவனை காட்டுறாங்க. அவன் கதவெல்லாம் போட்டிருக்கிற பார்த்துட்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு மறுபடியும் வந்து உட்காரான். அப்ப அவன் பக்கத்துல இருக்கிற அந்த டனல் மாதிரி இருக்கிற அந்த போர்டுல ஒரு சவுண்டு கேட்குது. அவனுமே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இருக்கேன் அப்படின்னு சவுண்ட் வருது. நம்ம தேவமே அதுக்கு யாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சைடு இருந்து நான் மிஜ் பேசுறேன் அப்படின்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ரூம்ல மிஜ் இருக்கா. நம்ம தேவமே ரொம்ப சந்தோஷமா மிஜ் நீ மறுபடியும் வந்துட்டியா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம மிஜ் என்னை உனக்கு ஞாபகம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம தேவருக்கு அவ்வளோவெல்லாம் ஞாபகம் இல்லை ஆனா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மிஜ்மே நீ ஞாபகம் இருக்குன்னு சொன்னாதான்டா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். இப்போ இந்த சைடு அந்த போட்டு பக்கத்துல நம்ம மியா ஹாரி அலெக்ஸ் 3 பேர் அந்த போட் பக்கத்திலே போயிட்டாங்க. அப்ப அந்த போட்ல இருக்கிறவர் நீங்க தான் அந்த இயற்கையை காப்பாற்ற போறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ்மே ஆக்கிறார். நம்ம ஹாரியுமே ஆமாமா வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறேன். உடனே டக்குன்னு அந்த போட்ல இருக்கிறவர் காசு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு தான் கேட்கறாப்ல. நம்ம மியாவுமே இந்த அயன் படத்துல வர சூர்யா மாதிரி காசுலாம் சுருட்டி வச்சா வீட்டுல ஆட்டை போட்டு எடுத்து வந்துருப்பா போல, அதை அப்படியே எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறா. உடனே அதுக்கு அவர் அதை வாங்கிட்டு நான் இப்போ உங்களை அங்க கூப்பிட்டு போறேன், 2 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க திருப்பி வருவேன், அப்ப நீங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டானா கூட அங்கிருந்து நான் திருப்பி வந்துடுவேன், நீங்க மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்மமே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறாங்க. எல்லாம் ஏறி ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அந்த போட் கிளம்பாமே இருக்கு. அப்ப அந்த போட்ல இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, லாஸ்டா வர வேண்டியவங்க வந்தாங்கன்னா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாருங்க. நம்மமே இருக்கு இல்ல நாங்க அவ்வளவுதான் எங்க டீமே இவ்வளவுதான் வாங்க போவோம் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு அந்த போட்ல இருக்கிறவர் இல்ல இன்னொருத்தருமே உங்க கூட வராது, அவருமே உங்களை மாதிரி தான் இந்த இயற்கையை காப்பாத்துறதுல துடியா துடிச்சுட்டு இருக்காரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து உலகத்தையே காப்பாத்துக்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே நம்ம மியாவுக்கு பக்குன்னு ஆகிருது. ஹாரி இது என்னமோ எனக்கு ட்ராப் மாதிரி தெரியுது, இன்னொரு ஆள் வரவங்க அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து வர ஆளா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறப்பே அந்த இன்னொரு ஆளுமே வந்துடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா யாருன்னே தெரியலங்க, அது ஒரு புது கேரக்டர். அவன் வந்துட்டு நான் தான் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிறான். நானுமே உங்களை மாதிரி தான் இயற்கையை தான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு அந்த இயற்கையை காப்பாற்ற மாதிரி டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். சரி நான் போட்ல இருக்க கையை தவிர்த்து விடுறேன், வாங்க போவோம் பெராகிரீன் ஐலாண்ட் நாங்க வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு இந்த கார்ட்டூன்ல வர கேரக்டர் மாதிரி பையன் வந்து போட்ல ஏறிட்டான். இவனுமே இந்த சீசன்ல ஒரு முக்கியமான கேரக்டர், அதனால இவனையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு அந்த
இன்ஸ்டியூட்டை காட்டுறாங்க. அங்க நம்ம லூக்கா அலெக்ஸ் அம்புட்டு பேத்தி பிடிச்சு வச்சுட்டாங்க. நான் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வெளியே போகாதீங்க, வெளியே உங்களுக்கு சேஃபே கிடையாதுன்னு அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் இவங்க எல்லாத்தையுமே கத்திக்கிட்டு இருக்கா. கத்திட்டு கூடவே ஒரு பேண்ட் மாதிரி இவங்க எல்லாரும் கையிலையும் மாட்டி விட்றாங்க. அது என்ன பேண்ட் அப்படின்னு அவங்க கேட்க அதுக்கு இவங்க இது உங்க எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்கு தான் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு சயின்டிஸ்ட் இவங்க வந்து டாக்டர் ஷா உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, வேமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. அப்ப இவங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஜென்னா நேரம் தப்பிச்சு போயிருப்பால, அவன் நேரம் வெளியே போய் போலீஸ்லாம் சொல்லியிருப்பா, நமக்கு ஹெல்ப் வந்தாலும் வந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு. உடனே நம்மளுக்கு அதுக்கு இல்லைன்னா அவளையுமே பிடிச்சு வச்சு நமக்கு தெரியாமலே இந்த இன்ஸ்டியூட்லேயே ஒளி சுத்திருக்கலாம்ல சித்திரவதை பண்றதுக்கு அப்படின்னு சொல்றான். இங்கிட்ட அந்த டாக்டர் ஷா இந்த சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம சயின்டிஸ்ட்மே அதுக்கு ஆக இவங்க தப்பிச்சு போனதுக்கு தான் நம்மளை திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அவ அந்த சைட் சாரி கேட்டிருக்கா. உடனே இந்த டாக்டர் ஷா அதுக்கு இல்ல நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனையா இல்ல, நீ அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவோம், எனக்கு நல்லாவே தெரியும், இந்த விஷயத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம மியா, ஹாரி, அலெக்ஸ் அப்புறம் கூட வந்து அந்த ஃபிட்ஸ்னு எல்லாருமே அந்த தீவுக்குமே வந்து இறங்கிட்டாங்க. நம்ம ஃபிட்ஸ் போட் விட்டு இறங்கிட்டு வேமா வாங்க நம்ம சூரியன் மறையிறதுக்குள்ள வேமா ஒரு உயரமான இடத்துல கேம்ப் பண்ணணும், அப்பதான் இந்த தீவுல இருக்கிற மிருகங்கட்டில இருந்து தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே நம்மமே அதுக்கு இல்ல உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்க, நீ தனியா போய்க்கோ, நாங்க தனியா போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு அந்த ஃபிட்ஸ்ன்ற பைய என்ன சொல்றீங்க நீங்க, நம்மளாம் ஒரே டீம் நினைச்சு இயற்கையை காப்பாற்ற போறோம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம மியா இல்ல நீ தனியா காப்பாத்து, நாங்க தனியா காப்பாத்துறோம், நாங்க மாட்டிக்கிட்டா கூட நீ எஸ்கேப் ஆயிடலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லி மலிப்பி அவனை அனுப்பிச்சிடறான். இங்கிட்டு இவ பேக்ல எடுத்து வச்சுட்டு இருக்கப்ப நம்ம அலெக்ஸ் ஒரு மாதிரி தயக்கத்தோட இருக்கா. நம்ம மியா டக்குன்னு பேக்ல இருந்து கூலிங் கிளாஸ்ல எடுத்து இந்த அலெக்ஸ் இதை போட்டுருந்தா ஆம்பரால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஹாரி ஜீனியஸ் தான் சொன்னாப்ல வேமா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஆனா நம்ம அலெக்ஸ் ஒரு மாதிரி தயக்கத்துல இருக்கா. அவன் நம்ம மியாவை பார்த்து மியா இருந்தாலுமே நீ அவன்கிட்ட ஆம்பரை பத்தி வான் பண்ணிருக்கலாமோ, ஏன்னா நமக்கே தெரியாது ஒருவேளை ஆம்பர் இந்த தீவுல இன்னும் இருந்தா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மியா அலெக்ஸ் அது நம்ம பிரச்சனை கிடையாது, நம்மளா அவன் அந்த தீவுக்கு வர சொன்னோம், அவனா வந்தா அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனா பாத்துக்கிட்டோம் வா போ அப்படின்னு சொல்றான். நம்ம அலெக்ஸ் அதுக்கு மியா உனக்கு என்னைய மாதிரி ஆச்சுன்னா அதோட வேதனை என்னன்னு புரியும், நீ இப்பெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நம்ம மியாவே அதுக்கு ஹாரி வேமா வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச மாத்திட்டு கூப்பிட்டு போயிடறான். இந்த சைடு அந்த டாக்டர் ஷா அந்த சயின்டிஸ்ட்டை நம்ம இவ்வளவு நாள் இவங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு குவாரண்டைன் பண்றோம்னு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். இங்க பாரு மிஜ்ஜோட உடல்நிலை இந்த ஒரு மணி நேரமா எவ்வளவு சூப்பரா நார்மலா இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றீங்க நீங்க, வேற எதுவும் நீங்க ஆன்டிபாடிஸ் இல்லைன்னா அந்த அனிமோசின் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அந்த டாக்டர் ஷா இல்ல நான் எதுவுமே கொடுக்கல, ஆனா அவளோட பக்கத்து ரூம்ல இந்த தேவன்ற பையனை வச்சேன், அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண நம்ம மிஜ்ஜோட உடல்நிலை ரொம்பவே சூப்பரா சரியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்தில் இந்த சைடு இவங்க 3 பேருமே தீவுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படியே உள்ளக போயிட்டு ஒரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லூக்கா போட்ட கேம்புமே பாத்துறாங்க. ஆனா அந்த இடத்துல தேவ் இருந்தது இவங்க யாருக்குமே தெரியாது பாத்தீங்களா, அதனால அது லூக்காவோட இடம் தான். ஒருவேளை லூக்கா இன்னும் இங்க தான் சுத்திக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு நம்ம அலெக்ஸ் இருக்கிறா. அதுக்கு நம்ம மியா இல்ல வாய்ப்பே கிடையாது, லூக்கால இந்த இடத்த விட்டு போய் பல நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். உடனே டக்குன்னு அங்க இருந்த நம்ம தேவோட அந்த ஓவர் கோட்டை பாத்துறா. அதை பார்த்தோன்னே நம்ம மியா வேகமா ஓடி போயிட்டு அதை கட்டி பிடிச்சு இந்த மாதிரி கிரிஞ்சான விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடா. அதை பார்த்தோன்னே நம்ம அலெக்ஸ் ஹாரியுமே ஆஹா ரைட் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நம்ம மியாவே இல்ல எனக்கு குளிர்ச்சி அதான் அப்படின்னு மலிப்பிடுறா. அப்படியே அந்த ஓவர் கோட்ல இருக்கிற பாக்கெட்ல பாக்குறா, அங்க ஒரு மேப் மாதிரி இருக்கு, அங்க நிறைய இடம் மார்க்குமே ஆயிருக்கு. அதை பார்த்து நம்ம மியா ஒருவேளை தேவ் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி இருந்திருக்கான், அதனாலதான் மார்க்குமே பண்ணி வச்சிருக்கான், ஒருவேளை அவன் அந்த இன்ஸ்டியூட்டை தான் தேடி இருப்பானோ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறப்பே அந்த ஃபிட்ஸ்ன்ற பையனுமே வந்துடுறான். எதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம மியா அதுக்கு நான் சொன்னா நீ நம்பவா போற அப்படின்னு சொல்றான். அந்த ஃபிட்ஸுமே அதுக்கு பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்க நம்ம மியா உடனே இங்க ஆம்பர் ஒரு பொண்ணு இருக்கா, அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவா, அவட்ட பவர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம ஃபிட்ஸ்மே அதுக்கு இது நீ சொல்லாமலே இருக்கலாம், எதுக்கு இப்படி உருட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். நான் தான் சொன்னேன் நீ நம்ப மாட்டேன்னு அப்படின்னு நம்ம மியாவுமே சொல்லிடுறான். உடனே டக்குன்னு அந்த ஃபிட்ஸ்ன்றவன் சரி இந்த தீவுல ஏதோ நடந்திருக்கு, இங்க பாரு ஸ்மோக்கிங் கேஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம எதுக்கு அகைன்ஸ்டா இருக்கோம்னு தெரிஞ்சாதான் கொஞ்சம் என்னால உஷாரா இருக்க முடியும், எதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் ஏன்டே சொல்லுங்க, என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்க அப்படி அந்த ஃபிட் சொல்றான். நம்ம சரி அப்புறம் நாங்க உன்னைய வான் பண்ணல, நீ கோச்சுக்க கூடாதுப்பா, ஏதாச்சும் ஆபத்து இருந்துச்சுனா அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இவனுமே வந்தனால நமக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும், நம்ம நிறைய விரிஞ்சு போய் தேடலாம். ஹாரி நீ அவனை கூப்பிட்டு அந்த சைடு போ, நானும் அலெக்ஸ் இந்த சைடு போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹாரி வீட்டுல இருந்து வரப்ப இந்த வாட்டி எல்லாத்தையுமே ரெடி ஆகி தாங்க வந்திருக்கான், வாக்கி டாக்கில எடுத்து வந்திருக்கான், அதை மறக்காம எடுத்து கொடுத்துறான். இருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம குட் பை எல்லாம் சொல்லக்கூடாது, பெரியவங்க தான் குட் பை சொல்லுவாங்க, நமக்கு அது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். நம்ம அலெக்ஸ்மே ஹாரி ஒரு ஹக் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த இன்ஸ்டியூட்டை. இவங்க எல்லாரும் இப்படி பிளான் போட்டு இருக்கிற இந்த சமயத்துல அது எல்லாத்தையுமே நம்ம ஆம்பர்மே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இப்போ அந்த இன்ஸ்டியூட்டை காட்டுறாங்க. நீங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிற இடத்துக்கு வந்து நல்ல வேளை நீங்க எல்லாருமே சேர்ந்தா இருக்கீங்களா, இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ், உங்க கூட புதுசா ஒரு ஆள் ஜாயின் பண்ண போறாங்க, இல்ல இது ரீஜாயினிங் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அங்க கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது யாருன்னா நம்ம மிஜ்ஜு தாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம மியா அலெக்ஸ் அப்படியே அந்த மேப்ல வச்சு பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம மியா சொல்றா இந்த மேப் ஒருவேளை தப்பா இருக்கோ இல்லை எனக்கு தான் படிக்க தெரியலையா, ஏன்னா இந்த மேப்ல இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் இயர் போட்ட கேம்ப் இருக்குன்னு காட்டுது, ஆனா இந்த இடத்துல நம்ம கேம்பே இல்லையே அப்படின்னு சொல்றா. நம்ம அலெக்ஸ் அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு இல்ல மியா கரெக்டா தான் சொல்லுது,
தெரியுது, இங்க தான் கேம்ப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அங்க போய் பார்த்தா அங்க கேம்ப் ரொம்பவே பழசாய் போய் இருக்கு. அந்த கேம்ப் இருந்ததுக்கான அறிகுறியை அங்க இருக்கிற அந்த பில்டிங்ஸ் அந்த கொடி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. அதே நேரத்தில் அந்த ஃபிட்ஸும் ஹாரியும் அந்த சைடு தனியா பேசிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஃபிட்ஸ் நம்ம ஹாரிட்ட, உனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது இல்லையோ, இவங்க தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ, ஏன்னா இவங்களை பத்தி நீ ரொம்பவே கேர் பண்றிய அதான் அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹாரியுமே அதுக்கு ஆமா இவங்க தான் என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுமே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஃபிட்ஸ் இந்த தீவுல நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்னன்னு அப்படின்னு கேட்க நம்ம ஹாரியுமே அதுக்கு இந்த தீவுல பயங்கரமா சத்தம் போடுற மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த ஃபிட்ஸ் பையலுமே அதுக்கு என்னது சத்தம் போடுற மரங்களா அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒரு ஆள் பயங்கரமா கத்துற சத்தம் கேட்குது. இவங்க 2 பேருமே அரண்டு போயிடுறாங்க. அது இந்த சத்தம் எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ஜென்னாட்ட இருந்து தான். அவ வேமா ஓடி வந்து நம்ம ஹாரி ஹக் பண்ணி, ஹாரி வந்துட்டியா, நான் நல்ல வேளை நான் தப்பிச்சு ஒளிஞ்சுதான் இருந்தேன், உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அந்த ஃபிட்ஸுமே பார்த்து ஹாய் நான் ஜென்னா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகியா. நம்ம ஜென்னா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இப்படிதான் ஒரு 2-3 நாளா மெண்டல் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா போல. இப்ப இந்த சைடு நம்ம மிஜ்ஜா அவங்க எல்லாத்தையுமே இன்ட்ரோ ஆகிட்டு இருக்கா. நம்ம மிஜ்ஜா யாருக்குமே பிடிக்காது பாத்தீங்களா லாஸ்ட் இயர், அதனால இவ ரொம்பவே உம்முன்னு தான் உட்காந்துருக்கா. உடனே அவங்க மத்தவங்கிட்ட என்ன உங்க யாருக்குமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கறான். அவனே நம்ம கேள்வி அதுக்கு இருந்துச்சு, நீ அந்த கிளிப்ல இருந்து பேய் மாதிரி எந்திரிச்சது பாத்தியா, அப்ப மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம மிஜ்ஜுமே அதுக்கு பரவாயில்ல, நானே என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தனியா இருக்கிற ஒரு பொண்ணு, உங்க யாருக்குமே நீ பிடிக்கல லாஸ்ட் இயர் கேம்ப்ல, அதனாலவும் கூட ஆம்பர் வந்தா போல, அவதான் உங்க எல்லாரும் மெமரி அழிச்சா, இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப மூட் அவுட்டா காம போறான். உடனே நம்ம அலெக்ஸ் டக்குன்னு எந்திரிச்சு அவளை நிறுத்தி, மிஜ் இங்க பாரு, பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு எதுவுமே எங்களுக்கு தெரியாது, ஆனா நீ எங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ண கரெக்டா, நான் உயிரோடவும் இருக்கேன்னு மெசேஜ் நீ எங்களுக்கு கொடுத்த, அது எதனால ஏன்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த மெசேஜ் எங்களுக்கு பட்டுச்சு, நாங்களுமே எப்படியோ உன்னை காப்பாத்திட்டோம், ஆம்பர் இருந்து உன்னை தனியாவே எடுத்துட்டோம், நாங்களுமே உனக்கு ஹெல்ப் பண்ணோம், நீ நினைக்க மாதிரி இவங்க எல்லாம் அவ்வளவு மோசமாலாம் கிடையாது, அம்புட்டு டம்மி பீஸ் வந்து எங்க கூட பழகு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மிஜ்மே அதுக்கு அப்படியா நம்ம எல்லாம் ஒரே டீமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷத்தோட வந்து உட்கார்றான். ஆனா அதுதான் இப்ப இங்க ஒரு பிரச்சனையே கிளப்பு போகுது. என்னன்னா நம்ம மிஜ் வந்து உட்காந்தோடனே நம்ம கேலி அலெக்ஸ் சொன்னா ஆம்பர் ஒன்னு ஏதோ இந்த மந்திரம்லாம் பண்ணி ஏதோ மயக்க வச்சிருந்தாலாமே அப்படின்னு. அதுக்கு நம்ம மிஜ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு விஷயமோ 2 விஷயமோ யூஸ் பண்ணி ஆம்பர் நம்மளை மனிப்புலேட் பண்ணுவா, அவ எப்படியாச்சும் நம்ம மைண்ட்குள்ள வந்து அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி மாதிரி ட்ரீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜாக் சும்மா இல்லாம இல்ல அந்த நேரத்துல எனக்கு ஆம்பர் தானே தேவைப்பட்டா அப்படின்னு வளரிறான். உடனே நம்ம மிஜ் அதுக்கு இல்ல அவ அவனை அப்படி நினைக்க வைப்பா, உனக்கு வேற வழி இல்லாத மாதிரி காட்டுவா அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கேள்வி உள்ள வந்து இல்ல புரியல, நீங்க 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மிஜ் உனக்கு தெரியாத, உனக்காக தான் ஜாக் அவனா வாலண்டரியா வந்து ஆம்பர்ட்ட என்னை சேஞ்ச் பண்ணுன்னு கேட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம கேள்விக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஏன்டா நாங்க உனக்காண்டி உசுறு கொடுத்தா அவன் மைண்டுக்குள்ள வரவிடாம மைண்டுக்குள்ள வந்துமே அவ கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன், நீ என்னன்னா அசால்ட்டா இருந்தா என் மைண்டுக்குள்ள பூந்துக்கோ அப்படின்னு விட்டு கொடுத்துருக்க அப்படின்னு பயங்கரமா சண்டை வந்துருது. நம்ம கேள்வி அழுதுட்டே மூட் அவுட் ஆகிட்டுமே போயிடறான். இங்கிட்டு நம்ம மிஜ் இதுக்கு தான் சொன்னேன், நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், எனக்கு யாருக்கூடயும் ஃப்ரெண்டா இருக்கவே தெரியாதுங்க அப்படின்னு நம்ம அலெக்ஸை சொல்லி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா உம்முன்னு. இப்போ இந்த சைடு நம்ம ஹாரி ஜென்னா ஃபிட்ஸ் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜென்னா வழக்கம் போல ஒரு பையனை பார்த்தோன்னே ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதாங்க அந்த ஃபிட்ஸ்ட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் போயிருக்கேன், எங்கள் அப்பா கூட தனியாக காட்டுக்குள்ளலாம் இருந்தனால என்னால் இப்போ ஈஸியாகவே சர்வை பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம ஹாரிக்கு மியாட்ட இருந்து வாக்கி டாக்கியில் கால் வருது. நம்ம ஹாரியுமே வாக்கி டாக்கி எடுத்துட்டு மியா ஜென்னா இங்கே எல்லாத்தையுமே பயமுறுத்துறா, கொஞ்ச நேரத்தில் செத்து பொழைச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த சைடு நம்ம மியா ஹாரி என்னை நம்பு, நீ மட்டும் இங்கே ஏன் சுச்சுவேஷன்ல இருந்தேன்னா நீ அப்படி சொல்ல மாட்ட, இதை பார்த்தா அந்த மாதிரிலாம் சொல்லுவ அப்படின்னு சொல்றான். ஏன்னா இப்போ நம்ம மியா ஆம்பர் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம மியா அப்படியே வாக்கி டாக்கி கட் பண்ணிட்டு ஹலோ ஆம்பர் எப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசுகிறா, பயத்தெல்லாம் மறைச்சிட்டு. நம்ம ஆம்பருமே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நம்ம மியாவை பார்த்து நல்லா தான் இருக்கேன் மியா, நீ எப்படி இருக்கோ, அம்மா மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மியா அவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஆம்பர் டக்குன்னு அவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்குரிய வழியுமே எனக்கு தெரியும், நான் உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம மியா அதுக்கு சரி சரி இப்போ எதுக்கு இப்படி நல்ல மாதிரி நடிக்கிறேன், உனக்கு இதில் என்ன யூஸ் இருக்கு, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம ஆம்பர் சொல்றான், என்னன்னா அந்த இன்ஸ்டியூட்ல எனக்கு தேவைப்படுற ஒண்ணு இருக்கு, நீங்க எப்படியாச்சும் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வழி காட்டுறேன், அங்க போயிட்டீங்கன்னா எனக்கு தேவைப்படுற ஒண்ணு எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேருக்குமே டீல் முடிஞ்சிடும் அப்படி அப்படின்னு சொல்றான். நம்மமே அதுக்கு அப்படி தேவைன்னா நீ எடுத்துக்க வேண்டியதானே, எங்களை எதிர்பார்க்காத, எங்களுக்கும் ஹெல்ப்லாம் சுத்தமா தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மமியா அப்படியே அலெக்ஸை கூட்டிட்டு கிளம்பிடுறான். அலெக்ஸை இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஒளிச்சு வச்சிருந்த நம்மமியா இப்ப பதட்டத்துல இழுத்துட்டு போனதை நம்ம ஆம்பருமே பாத்துறா. அலெக்ஸ் இருக்கிறது நம்ம ஆம்பருக்குமே தெரிஞ்சிருது. அப்படியே நம்ம மியாவும் பெட்டலும் இந்த தீவுக்குள்ள நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப நம்ம மியா சொல்றா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க இருட்டிடும் கண்டிப்பா, நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஆம்பர்ட்ட இருந்தும் நம்மகிட்ட இருந்தும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும், அதனால கொஞ்சம் மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சு மேலே ஏறிடுவோம் அப்படின்னு ஒரு மூளைகெட்ட ஐடியா நம்ம மியாக்கு வருது. அவ சொன்ன மாதிரியே அதை பிடிச்சு அப்படியே மேலே ஏறா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே, அந்த ரோப் மேல ஒரு மரத்துல கட்டிருக்கு, ஆனா அந்த ரோப் பக்கத்துல இப்ப நம்ம ஆம்பர் இருக்கா. அந்த கயிறை அப்படியே மெதுவா லூஸ் பண்றா. நம்ம மியாவுமே அதை பாத்துறா. ஆம்பர் நீ என்ன பண்ற அப்படின்னு பயங்கரமா பயந்துறா.
சொல்றா. உடனே நம்ம ஆம்பர் அதுக்கு என்கிட்ட இந்நேரம் பவர் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்க அம்புட்டு பேத்தி நான் சட்னி ஆக்கியிருப்பேன், கூடவே நான் நினைச்சா இப்போ கூட நீ ஹர்ட் பண்ணிடுவேன், இந்த கயிறை லூஸ் ஆக்கி விட்டு. ஆனா எனக்கு அது எதுவுமே வேணாம், எனக்கு தேவைப்படுற ஒன்று இன்ஸ்டியூட்ல இருக்கு, அதை நீங்க எடுத்து கொடுங்க, உங்களுக்கு ஒரு எல்லா ஹெல்ப்புமே நான் பண்ணிடுறேன், அவ்வளவுதான், இப்ப மேலவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மியாவுக்கு வேற வழியே இல்லாத மாதிரி பண்ணி, நம்ம ஆம்பர் பவர் இருந்தா எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரி இப்போ பவர் இல்லாம இதே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம மியாவை மேல வர வச்சுட்டு டீலுமே பேசிடுறா. நம்ம மியாவுமே சரி எக்ஸாக்டா உனக்கு என்னதான் வேணும், அங்க உனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஆம்பர் அதை நீ இன்ஸ்டியூட்குள்ள போகும்போது நானே சொல்லுவேன், அந்த இன்ஸ்டியூட்ல தான் உனக்கு தேவைப்படுற எல்லா பதிலுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்ட போது நைட்டுக்குள்ள நம்மளால கண்டிப்பா அங்க போக முடியாது, அதனால இப்போதைக்கு இங்கே கேம்ப் ஃபயர் போட்டு மார்னிங் கிளம்புவோம் அப்படின்னு சொல்றான். கூடவே நம்ம மாதிரி ஜாலியா இருக்கலாம் மியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. நம்ம அலெக்ஸ்க்கு இன்னுமே ஒரு மாதிரி படபடப்பா தான் இருக்கு. மியா நீ எனக்கு சத்தியம் பண்ண ஞாபகம் இல்லையா, ஆம்பரை இங்க யாரையுமே ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றான். நம்ம மியா அதுக்கு பெட்டல் நான் இப்பவும் சொல்றேன், ஆம்பர் உன்னை கண்டிப்பா ஹர்ட் பண்ண மாட்டா, உங்க யாருமே ஹர்ட் பண்ண மாட்டா, இப்போ அவ கூட நமக்கு ஒரு டீல் இருக்கு, அதனால நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஸோ நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இப்போ வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறா. அப்படியே ஃபயர் கேம்ப்லாம் போட்டு உட்காந்துட்டு நம்ம மியாவும் பெட்டலும் அவங்க ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மியா பெட்டல்கிட்ட லாஸ்ட் டைம் நான் தேவை பார்த்தப்ப அவன் ஆம்பர் கண்ட்ரோல்ல இருந்தேன், இந்த வாட்டி பாக்குறப்ப அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இல்லையோன்னு கூட தெரியல அப்படி இப்படின்னு சொல்றான். நம்ம பெட்டலுமே அதுக்கு விடு, ஞாபகம் இருந்தாலும் இல்லாட்டி உனக்கு அவன் மேல இருந்தது ஒரு உண்மையான ஃபீலிங் அப்படின்னு சொல்றான். நம்ம மியாவுமே இப்போ பதிலுக்கு ஏதாவது சொல்லணும்ல, அதனால அலெக்ஸ்மே உன்னை உண்மையா தான் லவ் பண்ண, அலெக்ஸ் எப்பவுமே அவ கேரக்டருக்குள்ளதான் இருப்பா, அவ அலெக்ஸா இருப்பா, அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பெட்டலுமே சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிற இதே நேரத்தில் அந்த இன்ஸ்டியூட்ல நம்ம மிச் அந்த ஸ்விம்மிங் பூல்ல ரொம்பவே காமா நிம்மதியா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவ கண்ணை மூடி இருக்கிறனால அவ இமேஜினேஷனுக்கு போயிடுறா. அந்த இடம் நம்ம எபிசோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அதே இடம் மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல நம்ம மிச் நின்றுக்கிட்டு இருக்கா, நம்ம ஆம்பருமே அங்க வந்துடுறா. நம்ம ஆம்பரை பார்த்தோன்னே நம்ம மிச் உடனே ஆம்பர் நீ உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இது ஒரு கெட்ட கனவுன்னு எனக்கு தெரியும், நான் கண்ணை முழிச்சா நீ கண்டிப்பா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஆம்பர் என்ன நினைச்சிட்டு இருக்க மிச், நீ இதெல்லாம் சும்மா அப்பப்போ வந்துட்டு போறத நினைச்சிட்டு இருக்கியா, நீ இந்த தீவுக்கு சொந்தமானவர், நீ ஒரு கோமால இருக்கிற பொண்ணுக்கு சமம், எப்பனாலுமே நீ விட்டு போகலாம், இந்த கெட்ட கனவு தான் உனக்கு நிரந்தரம்ன்றதையும் நீ மறந்துடாத அப்படி அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட நம்ம மிச் ரொம்பவே பதட்டமாயிடுறா. அதனால டக்குன்னு கண்ணுமே முழிச்சிடுறா. இவ கண்ணு முழிச்சோடனே கரெக்டா அதே நேரத்துல நம்ம மியாவும் பெட்டலும் அந்த கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்துருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இருந்தது பக்கத்துல இருந்த ஒரு மரம் பயங்கரமா தீப்பிடிச்சு எரியுது. எதுலனா அந்த மரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு வினோதமான சிம்பிள் இருக்கு, அந்த சிம்பிள் தான் தீப்பிடிச்சு எரியுது. கரெக்டா அந்த சமயத்துல ஆம்பருமே அங்க வந்துடுறா. நம்ம மியா ஆம்பர் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஆம்பர் இதை நான் பண்ணல, இது மிஜ்ஜு தான் பண்றா அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம மிச்ச காட்டுறாங்க, அவ குளிச்சுட்டு இருந்த ஸ்விம்மிங் பூலை சுத்தி வெறும் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த தீவுக்குள்ள இருக்கிற மரத்துல இருக்கிற இலைகள் பூக்களா இருக்கு. அது கூடவே சேர்ந்து அங்க இருக்கிற செவத்துலாம் அந்த மரத்துல இருந்துச்சு பாத்தீங்களா வினோதமான சிம்பிள்ஸ், அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே இப்ப அந்த செவத்துலயுமே இருக்கு. நம்ம மிச்சுக்கு என்னமோ ஆகுது, இல்லைனா அவளோட பவர் ஓவர் டோஸ் ஆகுற மாதிரி கூட இருக்கலாம். இப்படி ஒரு வேற லெவலான ட்விஸ்டோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த எபிசோட் போன சீசன்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்குங்க. போன சீசனே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்த்த இந்த 2 எபிசோடாக இருக்கட்டும், வரப்போகிற 6 எபிசோடாக இருக்கட்டும், எல்லாமே இன்னுமே சுவாரஸ்யமாக போகும். அது போக இன்னுமே பயங்கர டார்க்காக தான் போக போகுது. நீங்கள் எதிர்பாராத நிறையா சேடான சீன்ஸுமே வரப்போகுது. அது எல்லாத்தையுமே விட நம்ம ஆம்பருக்கு அந்த இன்ஸ்டியூட்லேருந்து என்ன வேணும், ஒருவேளை நம்ம மிச்ச தேடி தான் அங்கே போகிறாளா, நம்ம மியாவையும் பெட்டலையும் வழக்கம் போல் நம்ம ஆம்பர் ஏதாச்சும் மேனிப்புலேட் பண்ணிடுவாளா, பவர் யூஸ் பண்ணுவாளான்னு உங்களுக்கே நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதனால் மறக்காம எல்லா எபிசோடும் ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே இந்த சீரிஸ் நம்ம சீசன் 2 வரைக்கும் வந்திருக்கோம்னா அதுக்கு எல்லா காரணம் நீங்க பண்ண சப்போர்ட் தான். அதே சப்போர்ட்டை அப்படியே சீசன் 2க்கும் பண்ணிவிட்டீங்கன்னா நம்ம சீசன் 2 வேகமா பார்த்து முடிச்சிடலாம். அதனால மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. கூடவே அந்த லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்படியே உங்களுக்கு இந்த சீரிஸ்ல எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல். டாடா.